ஓகே, இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் சர்வர். சர்வர் வந்து எப்படி சர்வர்னால் என்ன மெயின், சர்வர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே சர்வர்னால் என்னன்றது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு தெரியும். சர்வர்லாம் எப்படி இருக்கும், இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் உள்ள டெக்னாலஜி எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கிறது சர்வர் மூலியமாக தான். ஸோ சர்வர் இல்லைனா வந்து எந்த டெக்னாலஜியுமே இல்லை, கரெக்டாக? ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சர்வர்லாம் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் சர்வர்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, சர்வர்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சர்வர் மூலிமா வந்து நிறைய நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். லைக் இப்போ ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, மொபைல் ஆப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து மல்டிபிள் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதுலேருந்து அந்த சர்வர் டேட்டா பேஸ்லேருந்து. ஓகே, இப்போ அந்த சர்வரில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, காமனாக வந்து சர்வர் ஓகே, காமனாக வந்து சர்வர் என்னென்ன டைப் ஆஃப் சர்வர், கேட்டகரி ஆஃப் சர்வர்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னா, பிரிண்ட் சர்வர் வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா கம்பெனிலும் என்னென்ன இருக்கும், பிரிண்ட் சர்வர் இருக்கும், ஃபைல் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், வெப் சர்வர், மெயில் சர்வர். மெயிலெலாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ ஜிமெயிலை எடுத்துக்கோங்க. gmail.com அப்படின்னு அடிக்கிறோன்னா அதுக்காக ஒரு சர்வர் இருக்கும், மெயில் சர்வர். அதை டெவலப் பண்ணி அதுக்காக ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி அப்ளிகேஷன் சர்வர், நம்ம டே டு டே நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஓன் டெவலப் பண்ணுறது எல்லாமே சர்வர்லேருந்து தான். டிஎன்எஸ் சர்வர், டிஎன்எஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம போகக்கூடிய விண்டோஸில் வந்து டிஎன்எஸ் நம்ம மோஸ்ட்லி முக்கியமாக கவர் பண்ணுறது டிஎன்எஸ். ஸோ அது கோயிங் ஃபார்வர்டு அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் சர்வர்னால் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏன் பிரிண்ட் சர்வர் வச்சுருக்காங்க கம்பெனியில் அப்படின்னா, இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்காங்க. லைக் பெரிய கூகுள் மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்காங்கன்னா, அதில் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. லைக் 1000+ எம்ப்ளாயி ஒரே பில்டிங்கில் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பிரிண்டர் கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியுமானா முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸில் பிரிண்டர் வச்சுட்டு அந்த பிரிண்டரை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நான் 10th ஃப்ளோரில் இருந்தாலும் என்னால் பிரிண்ட் எடுக்க முடியும், நான் 2nd ஃப்ளோரில் இருந்தாலும் பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் பிரிண்ட் சர்வர் அப்படி கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த நாலேஜ் எல்லாமே என்னென்ன சர்வர்லாம் ஒரு கம்பெனியில் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஃபைல் சர்வர்னால் இப்போ வந்து நெட்வொர்க் ஷேர் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னையில் இருக்கேன், நீங்கள் மும்பையில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம். நான் வந்து ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கணும் உங்ககிட்ட, இல்லை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும், நான் வந்து பார்க்கணும், அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ஃபைல் சர்வர் மூலியமாக. ஃபைல் சர்வர் அதுக்காகன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபைல் சர்வர் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஷேர்டு டிஸ்க் ஆக்சஸ் இருக்கும். 2 பேருமே, நானும் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்களும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பர்பஸ்க்காக ஃபைல் சர்வர் வச்சுருப்பாங்க. ஓகே, டேட்டாபேஸ் சர்வர். ஓகே, டேட்டாபேஸ் சர்வர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, எல்லா கம்பெனிலையுமே கண்டிப்பாக டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும். ஏன்னா எல்லா பிஸ்னஸுக்குமே அவங்க அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவாங்க, சைட் பில்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு மெடிக்கல் எடுத்துட்டோன்னா அதுக்கான எத்தனை அப்ளிகேஷன் இருக்குது. லைக் கண்ணுக்கு, லைக் எவ்வளோ அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிளிக் பண்ண போகுது இல்லையா? ஸோ அது எல்லாமே ஸ்டோர் ஆகும் எங்கே அப்படின்னா, டேட்டாபேஸ் சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து கொடுக்குறேன், இப்போ வந்து என் பேரை கொடுக்குறேன், நேம், ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்து எனக்கு என்கொயரி பண்ணுறேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த வெப்சைட்டில் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனில் அப்படின்னா, அந்த கிளிக் பண்ண உடனே என்னுடைய நேம் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, டேட்டாபேஸ் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளைட் புக் பண்ண போகிறேன். ஓகே, இண்டிகோவில் ஃப்ளைட் புக் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். என்னுடைய ஏஜ், எங்கேருந்து எங்கே போகிறேன், எல்லா டீட்டெயில், எந்த டேட்டு, ரிட்டன் எப்போ, எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு எப்படி வந்து இந்த இந்த டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க லிஸ்ட்டில் இருக்க டேட்டா எல்லாமே நம்ம ஃபெச் பண்ணி நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இல்லையா, சைன்இன் பண்ணுறோம், நம்மளுடைய இது எல்லாமே எங்கே கலெக்ட் பண்ணி சேவ் ஆகும் அப்படின்னா, டேட்டாபேஸ் சர்வரில் சேவ் ஆகும். ஓகே, ஸோ இதுக்காக தான் டேட்டாபேஸ் சர்வர். ஸோ டேட்டாபேஸ்னால் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னா,
மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் இது வந்து வெரி டாப்பில் இருக்காங்க. எல்லா கம்பெனியுமே கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. என் கம்பெனியில் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட வந்து டேட்டாபேஸ் சர்வர் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 200-300 மேலே இருக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கே. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனிலையும் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி வந்து டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது. பட் டாப்பில் வந்து மார்க்கெட்டில் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து MySQL யூஸ் பண்ணுறாங்க. போஸ்ட்கிரஸ் வந்து லினக்ஸ் சர்வர்ஸ் யார் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போஸ்ட்கிரஸ் வந்து மோஸ்ட்லி வந்து லினக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அமேசான் ஆர்டிஎஸ், இப்போ IBM, ஸோ ஆரக்கல் RDMS, SAP இதெல்லாமே வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மார்க்கெட்டில் இருக்குது. பட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் டேட்டாபேஸ் சர்வர். அண்ட் தென் இப்போ வந்து டிஎன்எஸ் சர்வர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்எஸ் சர்வர் கண்டிப்பாக இருக்கும். என்ன டிஎன்எஸ் சர்வர்னா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு யா சொல்லுங்கள். எஸ் பாலா, கொஷின் ஏதாச்சும் இருக்குங்களா? எஸ் பாலா, கொஷின் ஏதாச்சும் இருக்குங்களா உங்களுக்கு? கொஞ்சம் வாய்ஸ் கேட்காம இருந்துச்சு மேம். என் வாய்ஸ் கிளியரா இல்லையா யாருக்கும்? இப்போ கேக்குதுங்க. ஓகே, இது ஏன் சைடுல தான் இஷ்யூ இருந்துச்சு. ஓகே, ஃபைன். மற்றவங்களுக்குலாம் கேட்குதா கிளியரா? கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏன்னா நம்ம. ஓகே, ஃபைன். Yes, ma'am, your voice is clear, ma'am. Okay, great. Thank you. Thank you, ma'am. ஓகே, டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனிலையும் அவங்க சர்வரை எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க, செக்யூரிட்டியை வந்து எப்படி வந்து கனெக்டடாக வச்சுருப்பாங்க, ரொம்ப வந்து செக்யூரிட்டி வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஒரு சர்வரை வந்து நம்ம வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க, ஒரு யூசரை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, ஒரு கம்ப்யூட்டரை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, சர்வர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா அது டிஎன்எஸ் சர்வர் மூலியமாக தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, அது எப்படின்னு நம்ம வந்து நான் உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரியில் நான் சொல்கிறேன். டிஎன்எஸ் சர்வர்னால் இது ஜஸ்ட் மேனேஜிங் த யூசர்ஸ் குரூப் கம்ப்யூட்டர் பிரிண்டர் சர்வர்ஸ் இதெல்லாமே மேனேஜ் பண்ணுறது தான் டிஎன்எஸ் சர்வருடைய வேலை. டிஎன்எஸ் சர்வர் எல்லா கம்பெனிலையும் கண்டிப்பாக இருக்கும். பெரிய சும்மா ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வேணால் டிஎன்எஸ் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இனிஷியேட் பண்ணாமல் இருப்பாங்க. பட் பெரிய எல்லா கம்பெனிலையும் டிஎன்எஸ் சர்வர் கண்டிப்பாக இருக்கும். டிஎன்எஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் வந்து ரன்னே ஆகாது. அந்த சர்வர் வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா கூட வந்து யூசர் ஆக்சஸ் பண்ண முடியாது, நம்ம கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டிஎன்எஸ் சர்வர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். இதுதான் டிஎன்எஸ் சர்வர். ஓகே, நான் ஒரு வெப்சைட்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு யூசர். ஓகே, நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். அந்த யூசர் வந்து நான் வந்து ஏதோ ஒன்று ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சஸ் வந்து எப்படி எனக்கு வந்து கிடைக்கும் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஏன்னா நான் டிஎன்எஸ்குள்ளே இருக்கேன், ஏன்னா அந்த கம்பெனி ஜோனுக்குள்ளே இருக்கேன். கம்பெனி ஜோனுக்குள்ளே இருக்கும் போது எனக்கு சிலது வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க, சிலது அன்பிளாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ChatGPT வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க, Copilot வந்து அன்பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே எனக்கு ரெக்வஸ்ட் போகும்னா டேட்டாபேஸ் சர்வர், வெப் சர்வர், சாரி என்னுடைய யூசர்லேருந்து என்னோடய டொமைனுக்கு போகும் மெயினாக. ஏன்னா என்னுடைய டொமைன் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்குது. என்னுடைய கம்ப்யூட்டரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறதும் அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதும் என்னுடைய டொமைன் டிஎன்எஸ் தான் பண்ணுது. ஸோ அது ரெக்வஸ்ட் போனதுக்கப்புறம் அதோடைய ரெக்வஸ்ட் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு திரும்ப யூசருக்கு வரும். இப்போ பிளாக் ஆகிருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணும், அந்த டிஎன்எஸ் சர்வர் உன்னுடைய யூசர் வந்து இந்த வெப்சைட் வந்து உனக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குன்றதை காமிக்கும். ஸோ இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறது எல்லாமே வந்து டிஎன்எஸ் சர்வர் பண்ணும். ஓகே, நம்ம போகிற செஷனில் நம்ம டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம இன்னும் நல்லா பார்க்கலாம். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். நான் ப்ராக்டிக்கலாக காமிப்பேன் அது எல்லாமே. ஓகே, ஸோ இது டிஎன்எஸ் சர்வர். அண்ட் அகெயின் டிஎன்எஸ் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது சேம். யூசர் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, டிஎன்எஸ்க்கு போகும், அதோடைய வெப்சைட் ஐபி அட்ரஸை நம்ம இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இப்போ google.comனே அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து நான் மேக் மை ட்ரிப் அடிக்கிறேன், ஏதோ ஒன்று.
ஹலோ யா சொல்லுங்க. நம்ம ஆக்சுவலாக டிஎன்எஸ் சர்வரோட மெயின் பர்பஸ் வந்து ஐபியை வந்து எஃப்கியூடிஎன்ஏவாகவும் எஃப்கியூடிஏவும் வந்து ஐபியாவும் கன்வெர்ட் பண்ணுறது தான் மெயின் பர்பஸ். அது வந்து நீங்க சொல்றது ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் லுக்அப் ஜோன், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ ஒரு சர்வரில் இத்தனை கேட்டகரி இருக்கு, டிஎன்எஸ் சர்வர்னா என்னன்றதை நான் சொல்றேன் இப்போ. ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். டிஎன்எஸ்னால் அதுதான் ரிசால்வ் பண்ணுறது. அதெல்லாம் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அது ஈஸியாக வந்துடாது. அது கான்ஃபிகர் பண்ணி பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். அது எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஓகே. மேக் மை ட்ரிப்பை நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேக் மை ட்ரிப்பில் என்ன இருக்குன்னா .com. ஓகே, ஒரு கம்பெனிலையும் .com, இப்போ வந்து google.com, indigo.com, cleartrip.com, ஸோ இது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய டிஎன்எஸ் சர்வர். இப்போ நான் இதை டைப் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி இது எங்கே போயிருக்கும் அப்படின்னா டிஎன்எஸ் சர்வருக்கு போயிருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து இது வந்து www.makemytrip.comனு அடிச்சிருக்கேன். ஓகே, இதுவே எனக்கு சர்வர் ஐபி அட்ரஸ் தெரிஞ்சாலும் அந்த ஐபி அட்ரஸை நான் போட்டாலும் இது எங்கே போகும் அப்படின்னா இந்த மேக் மை ட்ரிப்புடைய டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். ஓகே, அந்த டிஎன்எஸ் சர்வர்லேருந்து ரெக்வஸ்ட் போய் எனக்கு வெப் சர்வர்லேருந்து டேட்டாபேஸ் ஆல்ரெடியிலேருந்து நம்மளுக்கு யூசர், இதுதான் நான் தான் யூசர், இதுதான் லேப்டாப், என்னுடைய யூசருக்கு இது வந்து ஆக்சஸ் ஆகுது. இது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். இது வந்து சப்போஸ் நம்ம இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய சைடில் வந்து சர்வர் ஸ்லோவாக இருந்தாலுமே ஸ்லோவாக நடக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ஐஆர்சிடிசி யாருன்னா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐஆர்சிடிசி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க இது சர்வர் வந்து மைட் பி அவங்களுடைய சர்வர் ஸ்லோவாக இருக்கலாம், அவங்களுடைய சர்வர் கான்ஃபிகரேஷன் வந்து ஹை லெவலில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸே வந்து சர்வரை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது அது உங்களுடைய சர்வர் கான்ஃபிகரேஷன் ஹை எண்டில் இருக்கும். ப்ளஸ் வந்து நெட்வொர்க் வந்து கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். இப்போ நான் தட்டின உடனே வந்துடுச்சு, எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு வெப்சைட் வந்துடுச்சு இல்லையா. ஸோ இது எங்கே போய் ஹிட் ஆகி வருது அப்படின்னா மேக் மை ட்ரிப்புடைய டிஎன்எஸ் சர்வர்லேருந்து ஹிட் ஆகி வருது இது இந்த வெப்சைட். ஓகே ஓகே மேம். ஓகே, அண்ட் தென் மெயில் சர்வர் ஆப்வியஸ்லி இப்போ வந்து நீங்கள் google.com அடிக்கிறீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். நான் இப்போ உடனே இப்போ நான் ஒரு யூசர், இது வந்து எப்படி ஒர்க் ஆகும், இதுடைய ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். மெயினாக எஸ்எம்டிபின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேசிக்கலி வந்து இப்போ யாராச்சும் விண்டோஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஓகே, மேபி ஓகே நானே சொல்லிடுறேன். ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நான் gmail.com அப்படின்னு ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னா அது எப்படி அந்த ப்ரோட்டோகால் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா எஸ்எம்டிபி சர்வர் ஒன்று இருக்கும். எஸ்எம்டிபி சர்வர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ரோட்டோகால், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு ஒரு அதோடைய நேம், அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ அதிலிருந்து நம்மளுக்கு எஸ் குரு. ஓகே, ஸோ சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம் எஸ்எம்டிபினா. ஸோ அந்த சர்வர்லேருந்து இன்டர்நெட்டுக்கு போகும். ஓகே, இன்டர்நெட்லேருந்து அகெயின் என்ன பண்ணுன்னா பிஓபி ஐமேப் சர்வர்னு இருக்கும். இப்போ வந்து நான் நீங்கள் இப்போ gmail.com அப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா லைக் எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியாது. ஆனால் வந்து பின்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அப்படி போட்டிங்கனாலே வந்து ஒர்க் ஆகும். ஸோ பட் இந்த கனெக்ஷன் எப்படி மேடப் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்கள் யூசர் ஒரு எஸ்எம்டிபி சர்வர் இருக்கும், அந்த எஸ்எம்டிபி சர்வர்லேருந்து இன்டர்நெட் போகும், அந்த இன்டர்நெட்லேருந்து ஒரு ப்ரோட்டோகால் மூலிமா அந்த இமெயில் கிளைண்ட் ரிசீவ். வாய்ஸ் பிரேக் ஆகுது. என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாருக்கும் என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேம்மா.
இல்லை பிரேக் ஆச்சா முன்னாடி? No, ma'am. இல்லை உங்கள் இன்டர்நெட் கனெக்ட் செக் பண்ணுங்க. ஓகே, வாய்ஸ் பிரேக் ஆகல, கிளியரா தான் இருக்கு. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ எஸ்எம்டிபி சர்வர் இருக்கும். எஸ்எம்டிபி சர்வர்லேருந்து இன்டர்நெட்டுக்கு போவோம். இன்டர்நெட்லேருந்து திரும்பவும் வந்து ஒரு எஸ்எம்டிபி ஐமேப் சர்வர் அப்படின்னு இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு gmail.com அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, என்னுடைய லாகின் ஐடி லைக் அர்ச்சனா அப்படின்னு எதனா ஒரு லாகின் ஐடி கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த இன்டர்நெட்டில் போய் ஹிட் ஆகி ஐமேப் சர்வர்லேருந்து அந்த ஐமேப் சர்வர்லேருந்து தான் மெயினாக வந்து யூசருக்கு ஹிட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஒரு ப்ராசஸாக நடக்குது அப்படின்னா, மெயில் சர்வர்னாலே எஸ்எம்டிபி சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எம்டிபி மூலியமாக தான் ஒர்க் ஆகும். இது மட்டும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெப்சைட்லேருந்து ஏபிஐ கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இமெயிலுக்கு வரணும், ஒரு டேட்டா வரணும் அப்படின்னாலும் அங்கே வந்து எஸ்எம்டிபி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராசஸ்க்காக நம்ம எஸ்எம்டிபி யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்க வேணாம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். சர்வரில் இப்படியும் ஒரு எஸ்எம்டிபியும் ஒரு டைப் ஆஃப் மெயில் சர்வருக்கு எஸ்எம்டிபி யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, அண்ட் தென் அப்ளிகேஷன் சர்வர் ஆல்ரெடி நான் சில செஷனில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு நான் யூசர் இருக்கேன், நான் இது வந்து ஒரு டேட்டா வந்து கேட்குறேன், ஒரு ஆப் சர்வரு என்ன பண்ணோன்னா அதோட டேட்டா பேஸ்க்கு போகும். டேட்டா பேஸில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் நான் கேட்குறேனோ அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து எனக்கு திரும்பவும் வந்து ரிட்டன் டேட்டா ஃப்ரம் த டேட்டா பேஸ் டு ஆப் சர்வர் அந்த அப்ளிகேஷன் சர்வருக்கு வரும். அந்த அப்ளிகேஷன் சர்வர்லேருந்து இந்த என்னுடைய கிளைண்ட்டுக்கு வரும். கிளைண்ட்டுனா அது இப்போ நான் தானே ரெக்வஸ்ட் பண்ணுறேன், ஸோ எனக்கு திரும்ப வரும். நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணணும் அதுக்கான டேட்டா இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் சர்வர் ஒர்க் ஆகும். அப்ளிகேஷன் சர்வரும் கண்டிப்பாக எல்லா கம்பெனிலையும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்ளிகேஷன் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் எதுக்காக, அவங்க பிஸ்னஸ் வந்து உருவாக்குறதுக்காக, அவங்க பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்காக. அந்த பிஸ்னஸ் எப்படி வந்து அவங்க ரன் பண்ணுவாங்க, அவங்க வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும், ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சர்வர் தேவை இருக்குது. அப்ளிகேஷன் நார்மலாக வந்து ஒரு கம்பெனியில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜாவா, .NET, PHP, அப்பாச்சி, ஒரக்கல், ஸோ இது நிறைய அப்ளிகேஷன் நான் ஜஸ்ட் சிம்பிள் ஆஃப் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பட் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து விண்டோஸ் சர்வர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை, லினக்ஸ் சர்வர்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்பாச்சிலாம் வந்து லினக்ஸ் சர்வரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வந்து விண்டோஸ் சர்வர்லையும் யூஸ் பண்ணுவாங்க, லினக்ஸ் சர்வர்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து டெவலப்பருக்கு போகிறாங்க இல்லையா, இப்போ டெவலப்பர்ஸ் இருக்காங்க, டெஸ்டர் இருக்காங்க, டெஸ்டிங்கில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து அப்ளிகேஷனில் தான் வேலை பார்ப்பாங்க. ஜாவா அப்ளிகேஷன், .NET, PHP, பைத்தான், ஸோ இது மாதிரி அப்ளிகேஷனில் தான் வேலை பார்ப்பாங்க. இதுக்குன்னு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும். அந்த டெவலப்பருக்குமே நம்ம தான் சர்வர் கொடுக்குறோம். இப்போ ஒரு கம்பெனியில் டெவலப்பர் இருக்காங்க, டெஸ்டரில் இருக்காங்க அப்படின்னா, குவாலிட்டி அனலைசிஸில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தான் சர்வர் கொடுக்குறோம். சர்வர் மேனேஜ்மெண்ட் நம்ம தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் அப்ளிகேஷன் சர்வர். ஓகே, ஃபைன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? என்னென்ன நார்மலாக ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன சர்வர்லாம் இருக்கும், என்னென்ன கேட்டகரி ஆஃப் சர்வர்ஸ்லாம் இருக்கும்ன்றதுல ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் வந்து VMwareல போகிறீங்க அப்படின்னா, போகிறீங்க அப்படின்னா என்னென்ன சர்வர்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்கும். ஏன்னா டேட்டாபேஸ் சர்வர்லாம் 24/7 ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த சர்வர் டவுன் டைம் எடுக்கவே முடியாது. அதே மாதிரி டேட்டாபேஸ் சர்வர் ஒரு சர்வர் தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, அவங்க வந்து 2-3 சர்வர் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு 4 சர்வர் கூட வச்சுருப்பாங்க. ஓகே, டேட்டாபேஸ் சர்வர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டோர் பண்ணுறது, டேட்டா கெப்பாசிட்டி கன்சியூம் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கும். அப்ளிகேஷன் சர்வர் வந்து ஒன்று தான் எடுத்து வச்சுருப்பாங்களா அப்படிலாம் இல்லை, நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் சர்வர்னா APP1, AP1, AP2, AP3, AP4 அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இதுவே டேட்டாபேஸ் சர்வர்னா DB1, DB2, DB3, DB4 இப்படி யூஸ் பண்ணுவாங்க. மெயில் சர்வருக்கு ஆப்வியஸ்லி மெயில் MLன்னு நினைக்கிறேன். நார்மலாக இது வந்து கம்பெனியை பொறுத்து டிஃபர் ஆகும். ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ்க்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து ML1, ML2 அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க மெயில் சர்வர். பிரிண்ட் சர்வருக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய PRTன்னு யூஸ் பண்ணுவாங்க, PRT01, PRT02 அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இது மாதிரி ஒரு கம்பெனிக்கும் டெர்மினாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எல்லா கம்பெனிலையும் இந்த கேட்டகரி ஆஃப் சர்வர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரி ஆஃப் சர்வர்ஸ் வச்சு தான் அந்த கம்பெனி ரன் ஆகும். மல்டிபிள் ஆஃப் சர்வர் வச்சுருப்பாங்க. பட் இந்த சர்வர்ஸ் தான் இருக்கும். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நோட் பண்ணிக்கிறதா இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்னென்ன சர்வர்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, என்னென்ன சர்வர்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியறதுக்காக இதெல்லாம் சொல்லலாம். நீங்கள் பிரிண்ட் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், வெப் சர்வர், இது மாதிரி. ஓகே, ஏதாச்சும் டவுட் இல்லை, நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்க. ஓகேல நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐ மீன் நெக்ஸ்ட் செஷன். ஓகே Yes, ma'am. ஓகே ஓகே, ஃபைன். ஜஸ்ட்